எல்லாருக்கும் வணக்கம். சீஸ் மேக்கப் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி சீஸ் மேக்கப் சேனலில் ஒரு குட்டி vlog. ஸோ வெளியில் போகிறேன், என் ஃபேமிலியோடு வெளியில் போகிறேன். ஒரு டே அவுட் அப்படின்ட்டு ஃபுல்லாக அவுட்டிங் தான் இன்றைக்கி. ஸோ அதுதான் vlog பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஜூ போகிறோம். என் பொண்ணுக்கு ஜூ பார்த்ததே இல்லை, இதான் ஃபஸ்ட் டைம் அவள் ஜூக்கு போகிறா. ஸோ அதனால் நான் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கேன். ஸோ ஜூ வந்தாச்சு. மேடம் எங்கே வரோம் அப்படின்லாம் தெரியாது அவங்களுக்கு. ஸோ எனக்கு பயங்கர எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஃபஸ்ட் டைம் அனிமல்ஸ்லாம் பார்த்து எப்படி ரியாக்ட் பண்ண போகிறா அப்படின்ட்டு. ஏன்னா அவளுக்கு சொல்லி தான் கொடுத்துட்ருக்கேன், டிவியில் தான் பார்த்துருக்கா. ஸோ ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ஆக்சுவலாக அந்த ஜூ அந்த நேச்சர் சரௌண்டிங்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அவளுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இந்த மாதிரி அனிமல்ஸ், பேர்ட்ஸு, ட்ரீஸு, இந்த மாதிரிலாம் ஒரு நேச்சுரல் சரௌண்டிங் பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ ஒயிட் பீகாக்லாம் இருந்தது பாருங்களேன், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இந்த ஒயிட் பீகாக், நான் ஒயிட் பீகாக் பார்த்ததே இல்லை, த ஃபஸ்ட் டைம். ஸோ அப்புறம் இந்த நேச்சர் சரௌண்டிங்ஸில் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். ரொம்ப அழகாக இருந்தது. இந்த ட்ரீஸ்லாம் இருக்கும்போது அந்த வெயிலே தெரியல, நல்லா சில்லுன்ட்டு சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் இவங்கள பார்த்தோம். இவங்கள பார்த்துட்டு என்னடா எல்லாரும், ஒரு பையன் வேறு பக்கத்தில் போக ஆரம்பிச்சிட்டான். ஒரே பயம் வந்துருச்சு. இவளா ஹாய்லாம் சொல்லிகிட்டு இருந்தா. ஸோ இவளுக்கு தான் ரொம்ப எக்ஸைட்டட் இந்த ஜூக்கு வந்தது. நல்ல ஜூவில் சுற்றி முடித்து செம்ம பசி. அதுக்கப்புறம் தான் இங்கே வந்திருக்கோம், போத் ஸ்டாப்பர் அப்படின்ற ரெஸ்டாரண்ட்டு ஹோட்டலுக்கு. இங்கே பார்த்திங்கன்னா எனக்கு யூடியூப் மூலமாக தான் தெரிஞ்சுது இது நிறைய டிஃப்ரெண்ட்டாலாம் இருக்குது அப்படின்ட்டு. லாப்ஸ்டர் இருக்குது, நான் லாப்ஸ்டர்லாம் சாப்பிட்டதே இல்லை. ஆயிஸ்டர் இருக்குது. ஸோ இதெல்லாம் ட்ரை பண்ணோன்னு ரொம்ப ஆசை. ஆயிஸ்டர் ட்ரை பண்ணியிருக்கேன், எனக்கு அந்தளவுக்கு அது ராவாக பிடிக்கல. ஃபஸ்ட் ஐட்டம் கிறிஸ்பி ப்ரான்ஸு. அதை கடல்லாம் பார்த்துட்டு சாப்பிடும்போது நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த கலமாரி ரிங்ஸ், இது ரெண்டுமே ஆவரேஜுன்னு தான் சொல்லுவேன். எதுவுமே டிஃப்ரெண்ட்டாலாம் ஒன்றும் பெருசாக இல்லை. அடுத்தது இதுதான் செஷ்வான் லாப்ஸ்டர். பெரிய தப்பு பண்ணிட்டோம். ஏன்னா பார்க்கலாம் நல்லா தான் இருக்குது, செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக. எனக்கு லாப்ஸ்டர் ட்ரை பண்ணதே இல்லை. ஸோ அதனால் அதோட டேஸ்ட் என்னன்னு என்னால் உணரவே முடியல. இது பயங்கர மசாலாலாம் நல்லா தான் இருந்ததுங்க. அதெல்லாம் டேஸ்ட்டு வைஸ் இது நல்லா தான் இருந்தது. எனக்கு லாப்ஸ்டரோட டேஸ்ட் சரியாக தெரியவே இல்லையே அப்படின்னு தான் எனக்கு ஃபீலிங் ஆகிடுச்சு. இவங்க ஃபஸ்ட்டே சொன்னாங்க பட்டர் கார்லிக் இருக்குதுன்னு. நான் தான் இல்லை நான் இது ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொதப்பிடுச்சுன்னு சொல்லுவேன். ஸோ அதுதான் திருப்பி அடுத்த டைமாவது உங்களுக்கான மைல்டு மசாலா போட்டு டேஸ்ட் பண்ணால் தான் லாப்ஸ்டரோட டேஸ்ட் தெரியும். அடுத்தது எஸ், இது நான் ஒரு கேட்டேன், நல்லா இருக்குமோ, லாஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணேன், எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கல, இந்த மாதிரி சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னாங்க ஆயிஸ்டர்ஸு. ஸோ அதான் ட்ரை பண்ணுறேன். ஸ்மெல்லே அடிக்கலைங்க, ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. எனக்கு சாப்பிட்டப்பறம் என்ன அது இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ ஃப்ரெஷ் ஆயிஸ்டர்னால் இந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குமா தெரியாமல் போச்சே அப்படின்னு லெமன் போட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருந்தது. அடுத்தது என் ஹஸ்பண்ட் ஆர்டர் பண்ண ஐட்டம் இது அந்த நல்லா மசாலா போட்டு ஃபிஷ்ஷு, இந்த கேரளா ஸ்டைலில் உங்களுக்கு அந்த மாதிரி ரெசிபி பிடிக்கணும், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருந்தது. இது லைக் ஏன்டா ஆர்டர் பண்ணோம் அப்படின்னு ஆயிடுச்சு. ஏன்னா அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இதையும் சாப்பிட முடியல. ஆக்சுவலாக நிறைய ஃப்ளஷ்ஷு மசாலாலாம் சூப்பராக இருந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு மால் வந்திருக்கோம். இங்கே ஷாப் பண்ணலாம் அப்படின்ட்டு மால் வந்தோம். ஆக்சுவலாக ஒரு குட்டி தூக்கம் போட்டிருக்கலாம், ஆனால் வீடு இல்லை இது. ஸோ அதனால் ஓகே, மற்றது மால் போகலாம். ஏன்னா மாலில் ஒரு முக்கியமான கடை இருக்குது, அங்கே போய் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணோன்னு நினச்சிருந்தோம். ஸோ எஸ், டிமார்ட்டில் பயங்கர பட்ஜெட் சீப் ஐட்டம்ஸ் இருக்கும். ஸோ அதான் கொஞ்சம் க்ரோசரி ஐட்டம்ஸ் அப்புறம் மற்ற சில பல ஐட்டம்ஸ்லாம் வாங்கலாம் அப்படின்னு வந்தோம். ஸோ அதுதான் இந்த வாஷிங் மிஷினுக்கெலாம் தேவையானதெல்லாம் ஹஸ்பண்ட்டை டிஸ்கஷன் பண்ணிகிட்ருக்கேன். இது வாங்கலாமா, அது வாங்கலாமா, இது வாங்கலாமா அப்படின்ட்டு. அப்புறம் அப்படியே இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் எனக்கு அந்த முட்டை கண்டெய்னர் பிங்கோடதெல்லாம் பிடிக்கும், நல்லாயிருக்கும், அதை பார்க்கவே நல்லாயிருக்கும், நல்லா யூஸ் ஆச்சு. இந்த மாதிரிலாம் நிறையா எனக்கு டிமார்ட்டில் பிடிக்கும்.
நல்ல பட்ஜெட்டு as well as சூப்பராகவும் இருக்கும். ஸோ அதனால் ப்ளே ஐட்டம்ஸு, அதுக்கப்புறம் பாலில் உட்காந்து விளையாண்டுருந்தாங்க இவங்க 2 பேரும். அதுக்கப்புறம் இங்கே வந்து ஷூஸ் வந்து என் பொண்ணுக்கு வந்து லாஸ்ட் டைம் நான் வாங்கினேன், நல்லா இருந்தது. இந்த ஷூ சூப்பராக இருந்தது, ஆனால் சைஸ் வந்து பெருசாக போயிடுச்சு. இந்த மாதிரி ஏதாவது 1 2 ஷூ வந்து நான் ரொம்ப நல்லாயிருக்கும் டிமார்ட்டில். ஸோ அதுதான் சைஸ் இல்லாமல் போயிடுச்சு. அடுத்தது இந்த பேண்ட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு பேண்ட் வாங்கினேன், நல்லா இருக்குது, ஒயிட் அண்ட் கோல்டு வச்சு வாங்கினேன். அதை வந்து ஷாப் பண்ணுற ஃபுட்டேஜ் தான் காணோம், மற்றதை ஷாப் பண்ணுறதுலாம் இருக்குது. ஸோ எனக்கு ஆக்சுவலாக அந்த பேண்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது, நல்ல காத்தோட்டமாக நல்லா இருந்தது. ஸோ குவாலிட்டியும் நல்லா தான் இருக்குது. அந்த ஒயிட் கோல்டு பேண்ட் நான் வாங்கினேன் இல்லைங்களா, நல்லா இருந்தது, விலையும் வந்து சூப்பராக இருந்தது. ஸோ அடுத்தது முடிச்சுட்டு அப்புறம் வெளியில் என்ன அது விற்று கட்டுறாங்க அப்படின்னு இந்த டர்க்கிஷ் ஐஸ்கிரீம் இதெல்லாம் பண்ணுவாங்கள்ல, அதான் ஃபஸ்ட் டைம் வந்து வெளியில் போட்டிருந்தாங்க ஸ்டாலு. ஓகே வாங்க நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு. நான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன் இன்ஸ்டாகிராம், பண்ணால் நம்ம அறிவாளியாக ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு என்னென்னமோ நான் வந்து பண்ணேன். அவர்கிட்ட வந்து சிக்காமல் என்னென்னமோ ட்ரை பண்ண, அதை வச்சு அவர் ஜட்ஜ் பண்ணிட்டார். ஓஹோ நீ நிறைய வீடியோ பார்த்துட்டு வந்திருக்கே நீனு, ஓகே இரு உன்னை நான் ஏமாத்துறேன் அப்படின்னு. ரொம்ப அறிவாளி நினச்சா அவர் என்ன பண்ணார் பாருங்களேன், நான் மேலே வந்து அந்த ஐஸ்கிரீமை பிடிக்க போனேன். ஐஸ்கிரீமை பிடிக்க போனவர் புரிஞ்சுக்கிட்டார், ஓஹோ நீ இந்த வேலை பண்ணுறிய நீனு அப்படின்னு. அவர் அதான் சொன்னார், நீ பிடிக்க வந்தியா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது போ அப்படின்னு. அவர் அதான் சொன்னார், நீ மேலே பிடிக்க வரேன்னு எனக்கு தெரியும். அது ஆக்சுவலாக அந்த 2 கோன் வைக்கவே இல்லை எனக்கு. நான் மேலேருந்து பிடிக்கும் போதே தெரிஞ்சுட்டு கூட வைக்கவே கூடாது, இந்த எடுத்துகிட்டு போயிடுவேன். சூயாக இருக்கும்னு நினச்சேன். நீ சாப்பிடக்கூடாது, இது பேடு, கடல்ஸ் தான் பேடாக சாப்பிடுவோம், நீ சாப்பிடக்கூடாது. ஸோ அடுத்தது ஃபைனலாக இன்னொரு இடத்துக்கு போகிறோம். என்னோடய வீடியோ பேக்ரவுண்டுக்கு வந்து ஒன்று வாங்கணும் அப்படின்னனால அந்த இடத்துக்கு வந்து போயிட்டுருக்குறோம். அதுதான் வந்து குஷால் வந்து குஷாலான்னு தெரில, எனக்கு ஹெச்ச காணோம். ஸோ இது வந்து இது ஃபுல்லாக டெக்கார், பிளான்ஸு, ஃப்ளார்ஸ், இந்த மாதிரி டெக்கார் இடம். ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு இதுலேருந்து நான் வாங்கியிருக்கேன் வீட்டுக்கெலாம். ஸோ அதுதான் இந்த பேக்ரவுண்டுக்கு வந்து ஏதாவது ஒரு க்ரீனரி போட்டால் நல்லா இருக்குமேன்னு தான் வந்து தேட வந்திருக்கோம். நிறைய சுற்றி பார்த்தோன்னே எனக்கு அப்படியே ஓவர்வெல்ம் ஆகிடுச்சு. என்னையா இது நிறைய இருக்குது, என்னத்தை வாங்கன்னு தெரியலையே அப்படின்னு பயங்கர கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு. அதுவும் இந்த ஒயிட் அண்ட் கோல்டு இது எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அடட இது நம்ம வீட்டுக்காவது, இது இல்லை இது வேறு, இதையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஓகே எனக்கு வேணுன்ற இதுக்கு வந்துட்டேன். இதை பார்த்தோன்னே எனக்கு பயங்கர ஹாப்பியாகிடுச்சு, செம்ம பியூட்டியாக இருக்குதே. எனக்கு வந்து ஒயிட் கோல்டு விஷயங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுவும் இது எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ இதை நம்ம நெக்ஸ்ட் டைம் வாங்குகிறோம் அப்படின்ட்டு யோசித்தேன். ஸோ அடுத்தது இதெல்லாம் வந்து பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்ததில்ல எனக்கு ஐயோ வீடியோக்கு நம்ம என்ன வாங்கணும்னு பயங்கர கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக பயங்கர கலெக்ஷன் இருக்கா, என்னத்தை வாங்குறது அப்படின்னே தெரியாமல் போயிடுச்சு. ஸோ ரொம்ப நேரம் கடையில் சுற்றி வீடியோவும் எடுத்துக்கிட்டு என்னத்தை வாங்குறதுன்றே ஒரு கன்ஃபியூஷனில் சுற்றிக்கிட்டு இருந்தேன். ஸோ ஃபைனலாக எங்கள் டே அவுட் முடிஞ்சிடுச்சு, நைட் ஆகிடுச்சு. ஸோ குஷால் கடை ஆக்சுவலாக பியூட்டிஃபுல்லாக இருந்தது, ஆனால் எனக்கு ரொம்ப கன்ஃபியூசிங் ஆகிடுச்சு. எது வந்து வீடியோ பேக்ரவுண்ட் போட்டால் நல்லா இருக்கும்னு ஒரு கன்ஃபியூசிங் ஆகிடுச்சு. ஸோ அது என்னன்னு சார்ட் அவுட் பண்ணணும். ஸோ அவ்வளோதாங்க, இந்த விளாக் உங்களுக்கு வந்து எப்படி இருந்தது, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததா என்னன்னு சொல்லுங்கள். நாங்கள் செம்ம டயர்டாக இருக்கோம், போய் வீட்டில் தோசை சுட்டு சாப்பிட்டு படுக்கணும். அவ்வளோதான், இன்றைக்கி டே அவுட் முடிஞ்சிடுச்சு. செம்ம ஜாலியாக இருந்தது, உங்களுக்கும் ஃபன்னாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். நான் உங்களை சீக்கிரமாக இருங்க எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும், கிளிக் பண்ணி பாருங்கள்.